Hey girls and boys, welcome to another video. This is TiruFarm studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி LADAKH ட்ரிப்பில் நம்ம உதம்பூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி மலையில் தான் ட்ராவல் பண்ணோம். அற்புதமான காட்சிகள் ப்ளஸ் இந்த அளவுக்கு பெரிய டிராஃபிக்கு, ஹியூஜ் டிராஃபிக்குங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த மாதிரி மலையில் இந்த டிராஃபிக் ஆகணும்னு எதிர்பார்க்கலை. அதே போல் பல சம்பவங்களும் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சந்திரகோட் போயே ஆகணும். அங்கே ஒரு வடக்க நண்பர் இருந்தார். அவர் குதிரை கைதெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் அந்த கேமரா பார்த்துட்டு எவ்வளோ ரேட் என்னன்னு கேட்டுருந்தார். ஸோ குதிரை கொடுங்க, நான் வேணா என் கேமரா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு குதிரை 2 லட்ச ரூபாயாம். ஆனால் என்னுடைய கேமரா 54,000 தான். பையா एक 2 लाख 2 लाख சார். ஏய் நீ கேர் சொல்ல டேய். அவர் என்ன சொன்னார்? இல்லை இல்லை அவ்வளோ இல்லைண்ணா, அவ்வளோ இல்லைண்ணா. இது தெரியலையா சரியா? எதாச்சும் கிராஸ் பண்ணும்போது நிறைய ஆடுங்களை பார்த்தேன். உடனே எனக்கு ஞாபகம் வந்து அந்த ஆட்டுக்கு வால் நீட்டாக இருக்கா இல்லைன்றதான் கவனித்தேன். ஆமாங்க, இங்கே இருக்க ஆடுலாம் வால் நல்லா நீட்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு டைம் ஒரு சர்ச்சை வந்தது சென்னையில், நாய்க்கறி போடுறாங்க பிரியாணிலன்னு. பட் இங்கே இருக்க ஆடுங்களுக்கு எல்லாமே நீட்டாக தாங்க வால் இருக்குது. நம்ம இப்போ பைபாஸ் ரீச் பண்ணிட்டோங்க. 4 வே சாலை ரீச் பண்ணிட்டோம். ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற ரோடுங்க. அது செம்மையாக இருக்குதுங்க ரோடு. சரியான டிராஃபிக்ங்க. இந்த மாதிரி டிராஃபிக் நான் என் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் டிராஃபிக் நின்றுது நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே பூந்து போகும்போது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த டிராஃபிக் முடிவில்லை, போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிலைங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட நான் டிராஃபிக்கை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேக்ஸிமம் 60 கிலோமீட்டர் இருக்கலாங்க. அப்புறம் ஒருத்தட்ட வை கேட்டேன். அவர் வை சொன்னார், இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. மார்னிங்கே ஜெய் சார் சொல்லியிருந்தார், இன்றைக்கி சீக்கிரம் போகணும், இல்லைன்னா இருட்டாயிடும், இன்றைக்கி எல்லாமே மலைப்பாதைகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஏன்னா ஜெய் சார் ஆல்ரெடி போயிட்டார், அவர் நாராயண் சார் முன்னாடி போயிட்டார். அதனால் நாங்கள் எங்கேயும் நிற்காமல் போயிட்டே இருந்தோம். ஆனால் அழகு அப்படி கொட்டி கிடந்ததுங்க. அந்த மலை முகடுகள், அங்கே இருக்க வீடுங்க, அதை பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குதுங்க. எப்படி இவ்வளோ ஹைட்லாம் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
பட் எங்கேயும் நிற்கல, நாங்கள் அம்மானு போயிட்டே இருந்தோம். ஏன்னா நைட்டுக்குள்ளே நாங்கள் சந்திரகோட் போயே ஆகணும், ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, அதனால் நாங்கள் போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தோம். டோல் பிளாசா எப்பவுமே வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தேன் அந்த சென்னை டனலை பற்றி. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை நேரில் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ கத்திகிட்டே போனேன், கத்திக்கிட்டே இருந்தேன். நான் மணி எதுவும் பேசிகிட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்து கை முன்னாடி போட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த டனல் இவ்வளோ கிட்ட வரும்னு. செம செம சென்னை. எக்ஸாக்ட்லி வந்துட்டேன். சூப்பர் காய்ஸ், இங்கே பாருங்க டனல் கூட போக போகிறோம். ராமு மஞ்சளாக தெரியாருப்பா, ராமு நல்லா மஞ்சளாக தெரியாப்புல. வாவ், அட்டகாசம். யோபி ஆஷினி இங்கே பாருங்கள். ஆஷினி இதான் வந்து 9.5 கிலோமீட்டர் டனல் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற ரூட்டில் இருக்குது. யோபி ஒரு நாளைக்கு அக்காவையும் நீனும் வரணுங்க, சரிங்களா? 2 பேரும் வரணும். செம 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 செம. அந்த மலை தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த மலை தான் அப்படி பூந்து இந்த பக்கம் வந்துட்டோம். காய்ஸ் அங்கே பாருங்கள், லேண்ட் ஸ்லைடு ஆகிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக ஆகிருக்கு பாருங்கள். ரைடிங் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு ஆகிருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி எதிர்க்கு வந்து பார்க்கும்போது லேண்ட் ஸ்லைடு ஆகும்போது சாமி, வேறு லெவல். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:15 ஆகுது. 6:15 எப்படி இருக்குது பாருங்கள், சூரியன் பளிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் இவ்வளோ பெரிய பள்ளம். சாமிங்க பாருங்கள், அந்த பழத்தை பார்த்தா நானே போய் விழுந்துடும் பொழுது அப்படிக்குது. ஐயோ, பாருங்க வேற லெவல். லாரி வருது ராம. ராம லாரி வருது அங்கே ரகர். ராம பொறுமையாப்பா, ஏன்னா அங்கே ரொம்ப டேமேஜ் ஆகுது ரோடு. இப்படி தாங்க எங்கள் மைண்ட் இருந்தது. அங்கே இந்த சகதி ஒரு பக்கம், ரைடு சைடில் இருக்க பள்ளம் ஒரு பக்கம். அந்த பள்ளத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. டிராஃபிக் ஒரு பக்கம், எதுக்கு வர லாரிங்களை பார்த்தாலே கொஞ்சம் அல்லு கழுகுது. ஸோ இந்த மாதிரி வைப்போடு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த வைப்போடவே போயிட்டு இருந்தோம். முன்னாடி ஜெர்மன்ஸ் வண்டி நல்லா குலுங்கி போச்சு இந்த மேடு பள்ளத்துக்கு. செம்ம டிராஃபிக், அதோட பெரிய பள்ளமாகுது. அப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் காத்திருந்துச்சு எங்களுக்கு. ஜாக் வந்து கீழே வீழ்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் எங்களுக்கு கிடச்சிது. இன்றைக்கெலாம் ரொம்பவே பதட்டமாகி போச்சு அந்த டைமில். நிற்குவா, நிற்கிறேன் ஓரமா நிற்கிறேன். ஜாக்கு வீட்டானா, ஜாக்கு வீண்டானா. ஜாக்கு ஓடுத்து. துவைச்சிக்கலாம், அது துவைச்சிக்கலாம். வண்டி முன்னாடி எடுத்துலாம், முன்னாடி எடுத்து. ராம
தரமான சாமான் வந்துக்குது. ஜாக்கு வீண் டேப்லக்கில் அவர் பைக்கில் சேராயிடுச்சு. ஓகே அவர் ஓகே ஒன்றாகலை, அவருக்கு ஒன்றும் ஆகலை. பேக் தான் கீழே வந்துச்சு. ஸோ ஜாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி வீழ்ந்தார் என்னாச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பள்ளம் இருந்துக்குது, அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது வண்டி அப்படியே சாஞ்சிட்ருக்கு. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ அதை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் ஓகே, அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஆர்மி வண்டி கூட அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த ராம அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட போயிருக்க மாட்டோம். ஜாக்கோட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. என்ன ஒரு சோதனை. ஆல்ரெடி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஜாக் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்புறம் ஜாக் வந்து பஞ்சர் கடைக்கார பிடிச்சி பஞ்சர் போட்டு வந்தாப்புல. ஆக்சுவலி பஞ்சர் கடைக்காரருக்கு கடையை மூடி கிளம்பிட்டாருங்களாம் வீட்டுக்கு. அப்புறம் ஜாக் போனதுக்கப்புறம் திரும்பவும் பஞ்சர் ஓட்டி கொடுத்துருக்காரு. நல்லா மனுஷன். அதுக்கப்புறம் அந்த பஞ்சர்லாம் ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். நான் ரோட்டு ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஸோ நின்று அன்றைக்கி ஈவினிங் அங்கேயே நைட் ஆகிடுச்சிங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தேங்க. இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். 7 மணி ஆனாலும் அங்கே போயிது போகலை. 7:30 ஆச்சு, அப்போ தான் லைட்டாக இருட்டாச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அங்கே நின்று பார்த்தேன். உங்களுக்கு மேப்போட நம்பர்ஸ் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். மேப்போட லேட்டிடியூடு போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம பவன் தான் சொன்னார் அப்படி சொல்லி. நாங்கள் ஜம்முவில் வந்து ஸ்ரீநகர் போகிற வழியில் இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகி இப்போ தான் மூவ் ஆகுது லைட்டாக. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 7:30 ஆகுது. ஆமாம் 7:30 மணி தான் ஆகுது. எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், சரியான டிராஃபிக். எதுக்கலாம் அந்த லாஸ்ட் வந்து டிராஃபிக் இருக்குது. ஸோ ஃபைனலாக பஞ்சர் போட்டு வந்துட்டாப்புல ஜாக்கு. நாராயண் சாரும் நின்று கூட கூப்பிட்டு வந்தாப்புல. அந்த நேரத்துக்கு நம்ம ஜெய் சார் ரூம் ரீச் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சந்திரகோட்டுக்கு வந்தோம். நாங்கள் வரும்போதெல்லாம் இருட்டாயிடுச்சு, சரியான டிராஃபிக்ங்க. வேறு லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிது. தோராயமாக ஒரு 8:30 to 9 o'clock நாங்கள் ரீச் ஆனோம் ரூமுக்கு. ஸோ எனக்குலாம் உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அந்த டைமில். பட் ஒரு வழியாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல போய் சாப்பிட்லாம், ரூம் எடுத்து முதல்ல சாப்பிட்ணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன பட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் நவ்.